சார், இந்த உலகத்துல வாழ்க்கை வந்து அவ்வளோ அழகான ஒரு திருவிழா சார். கொண்டாடுறோமா அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே பாதி பேர் வாழ்க்கையை கடந்துறாங்க. ஏதாவது ஒரு வகையில என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுப்பா அப்படி போயிடுச்சுப்பான்னு குறை சொல்றதுக்கு தான் எல்லாம் தயாரா இருக்கானே தவிர கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இல்லையே. முத்துலிங்கம்னு இன்னைக்கு தமிழ் உலகத்தினுடைய தலை சிறந்த இலக்கியவாதி அவர் சொல்றாரு, இலங்கையில அங்க போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல அவர் அகதியாக ஒரு இடத்துக்கு போறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. சார், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்க. ஒரு டபுள் எக்ஸல் வெறும் டிஷர்ட்டை மட்டும் முட்டிக்கால் வரைக்கும் மாட்டிட்டு தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு ஒரு தட்டுல சாப்பாடு கேட்கிறாரு. சாப்பாடு போடுறாங்க, சாம்பார் கேட்கிறாரு, இங்கிட்டு போ அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அப்படி திட்டி அனுப்பி விடுறாங்க. அவர் சொல்றாரு, ஒரே ஒரு கரண்டி சாம்பாருக்காக நான் 2 மணி நேரம் காத்து கொண்டிருந்தேன். போடுவதற்கு சட்டை இல்லாமல் காத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் கோடீஸ்வரனாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்றைய நாளில் நான் சொல்லிக்கொண்டேன், இந்த நாள் தான் உன் வாழ்க்கையிலேயே போராட்டமான நாள். இந்த நாளை சந்தித்து விட்டால் நீ சாதித்து விடலாம் என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த நாள் தான் வாழ்க்கையின் போராட்ட நாள். இந்த நாளை மட்டும் கடந்து விட்டால் போதும், இந்த நாளை மட்டும் கடந்து விட்டால் போதும் என்கிற ஒரு நம்பிக்கையை எனக்குள் நான் வளர்த்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை நான் புத்தகமாக மாற்றி மக்களினுடைய இதயங்களில் இடம் பிடித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முத்துலிங்கம் என்ற ஒரு எழுத்தாளர் இதை பதிகிறார். மிகப்பெரிய எழுத்தாளராக, சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளராக, இன்றைக்கு இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னனாக முத்துலிங்கம் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளையும் இந்த நாள் தான் போராட்டம் என்று குறை சொல்லாமல் அதை கடக்க கற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் வென்றார்னு சொல்லலாம். இன்றைக்கு நாம் இழந்ததை ஏதோ ஒரு வகையில் வேறு ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்புங்கள். சோகம் ஒன்றும் சுதந்திரம் இல்லை, கண்ணீர் என்றும் நிரந்தரம் இல்லை, கடவுள் என்றும் வரம் தருவதில்லை, கைகள் என்றும் கைவிடுவதில்லை.